நீரே முக்கண் முதல்வனாயும் ஆகுக. உமது நெற்றியில் ஒரு கண் காட்டிய போதிலும் உமது உடம்பெல்லாம் கண்ணாக்கி சுட்ட போதிலும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் சிறப்பினும் குற்றம் குற்றமே. வணக்கம். மூன்றாவது சார்பாக உங்களை வரவேற்கும் ரவிக்குமார் ராஜேந்திரன். இன்று நாம் விவாதிக்க போகும் தலைப்பு கலைஞரும் பாரத் ரத்னா விருதும். ஆண்மையில் சகோதரி தமிழச்சி தங்கப்பாண்டியன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் ஒரு கோரிக்கை வைத்தார். கலைஞருக்கு பாரத் ரத்னா விருது வழங்க வேண்டும் என்பது அது. அவர் பாரத் ரத்னா விருதுக்கு தகுதியானவரா இல்லையா என்பதை பற்றி தான் இன்று நாம் விவாதிக்கப் போகிறோம். முதலில் பாரத் ரத்னா விருதை பற்றி உங்களுக்கு நான் விளக்கி கூறுகிறேன். பாரத் ரத்னா விருது என்பது பாரத நாட்டின் மிக உயர்ந்த உயரிய விருதாகும். பொது வாழ்க்கை மட்டுமல்லாமல் மற்ற எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்கியவர்களுக்கு அந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. 1954 தொடங்கிய அவ்விருது இவ்வரை 48 பேர்களுக்கு வழங்கியிருக்கிறது. அதில் 8 பேர் தமிழர்கள். அவர்கள் வருமாறு: ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள், CV ராமன், முன்னாள் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் அவர்கள், பெருந்தலைவர் காமராஜர், புரட்சி தலைவர் MGR, மத்திய அமைச்சர் C சுப்பிரமணியம், இசை மேதை சுப்பலட்சுமி, முன்னாள் ஜனாதிபதி திரு அப்துல் கலாம் ஆகியவர் அதில் அடங்குவர். கலைஞருக்கு அந்த விருதுக்கு தகுதியானவரா என்று பார்த்தால் அவருக்கு அந்த விருது மிகவும் தகுதியானது. அதற்கு அவர் எல்லா தகுதியும் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய வாதம். கலைஞரை பற்றி 1000 குறைகள் இருக்கிறது, நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அதையெல்லாம் மீறி அவர் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் ஆற்றிய தொண்டனை நாம் இப்பொழுது பேசப் போகிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மிகப்பெரிய இயக்கத்தின் தலைவர், 4 தடவை முதல்வர், அறிஞர், எழுத்தாளர், கவிஞர், பாடலாசிரியர், பத்திரிகையாளர் என்று பல்வேறு துறைகளிலும் பிரசித்தி பெற்ற பன்முக தன்மை உடையவர். தமிழை நேசிப்பவர்கள் நிச்சயமாக கலைஞர் அவர்களை வெறுக்க முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்தாகும். 1969ஆம் ஆண்டில் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழகத்தின் முதலமைச்சரானார். மனிதனை மனிதன் இழுக்கும் அவலநிலை அங்கிருந்தது. கை ரிக்ஷாவை ஒழித்து சைக்கிள் ரிக்ஷாவை கொண்டு வந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதன் பிறகு மற்ற மாவட்டத்தினர் அந்த திட்டத்தை பயன்படுத்தி பலனடைந்தார்கள். குடிசை வீட்டை ஒழிக்க வீட்டு வசதி வாரியம் என்று உருவாக்கி குடிசைகளை மாற்றி ஏழை மக்களுக்கு வீடு அமைத்து கொடுத்தவர் கலைஞர். விவசாயிகளுக்கு இந்த இலவச மின்சாரம் பம்பு செட்டுகள் கொடுத்தவர் கலைஞர். 1974ஆம் ஆண்டு ஒரு புது சட்டத்தை போட்டு பிற்படுத்தப்பட்டோருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்தவர் கலைஞர். 1989ஆம் ஆண்டு மத்திய அரசின் மூலமாக தமிழ்நாட்டில் ஒரு சட்டத்தை ஏற்றி தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தவர் கலைஞர். மெட்ரோ திட்டத்தை கொண்டு வந்தவர் கலைஞர். காமராஜருக்கு பிறகு தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்றவர் கலைஞர் என்றால் நிச்சயமாக அது மிகையாகாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. தேசப்பற்றிலும் அவர் எந்த விதத்திலும் குறைந்தவர் கிடையாது. 1971ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போர் மூண்ட போது அன்று பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையாரிடம் 1 கோடி ரூபாய் நிதி அளித்தார். அது அந்த காலத்தில் இந்தியாவிலே அதிக நிதி கொடுத்த முதலமைச்சர் என்ற பெயரை அவருக்கு பெற்றுத்தந்தது. தொழில்துறையில் திரு முரசொலி மாறன் அவர்கள் மத்திய அமைச்சகத்தில் தொழில் அமைச்சராக இருந்தபோது பல்வேறு தொழில் திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு வாங்கி கொண்டவர்
மன்னிக்க வேண்டும், வாங்கி கொடுத்தவர் கலைஞர் அவர்கள். முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்தை கொண்டு வந்தவர் கலைஞர். கலைஞர் முதல்வராவதற்கு முன்பு சுதந்திர தினத்தன்று அந்தந்த மாநிலங்களில் உள்ள ஆளுநர்கள், அதாவது கவர்னர்களுக்கு தான் கொடியேற்ற உரிமை இருந்தது. அதை மாற்றி எல்லா முதலமைச்சர்களுக்கும் அந்த கொடியேற்ற உரிமை வேணும்னு போராடி அதை வாங்கி தந்தவர் கலைஞர். இதை நாம் மறுக்கக்கூடாது. பாஜகவினர், பாரதிய ஜனதா கட்சியினர் இன்று பார்லிமெண்டத்திலும் பல்வேறு இடங்களிலும் எமர்ஜென்சி, அதாவது அவசர நிலை சட்டத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றனர். உண்மையாக கூற வேண்டும் என்றால் அவசர நிலை சட்டத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்டவர் கலைஞரும் அவரை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினார் என்றுதான் கூற வேண்டும். அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்ட போது அதை எதிர்த்து ஜனநாயகத்தின் காவலனாக முதலில் குரல் கொடுத்தவர் கலைஞர் அவர்கள். இந்தியாவில் உள்ள முதலமைச்சர்கள் எல்லாம் பயந்த போது இந்திராவை எதிர்த்து ஜனநாயகத்துக்கு குரல் கொடுத்தவர் கலைஞர் என்றால் அது மிகையாகாது. இந்திரா காந்தியை உருவாக்கியவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். தமிழகன் பெற்ற தவ புதல்வன் திரு காமராஜர் அவர்கள் கிங் மேக்கர் என்று போற்றப்பட்டவர். இந்திரா காந்தியை பிரதமர் பதவிக்கு தேர்வு செய்ததே காமராஜர் என்ற உண்மை பலருக்கு இன்று தெரியாது. அப்பேற்பட்ட காமராஜரை இந்திரா காந்தி பிளாக் க்ரோ என்று வசைப்பாடினார். கலைஞரிடம் காமராஜர் அவர்களை கைது செய்யுமாறு கூறும்போது அதை கலைஞர் மறுத்தார். காமராஜருக்கு அந்த காலகட்டத்தில் மிகவும் ஆதரவாக இருந்தவர் கலைஞர் என்றால் நிச்சயமாக அது மிகையாக. இன்று பிற்படுத்தோர் பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் எல்லோரும் உயர்ந்த கல்வி திறன் பெற்றிருக்கிறார்கள் என்றால், உயர்ந்த பதவிகளில் அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு கலைஞர் தான் காரணம் என்று கூறினால் அது மிகையாக. இன்று நம்மோடு கலைஞர் இல்லை. ஆனால் அவர் வகுத்த திட்டங்கள் தமிழகத்துக்கு மிகப்பெரிய பலனை அடைத்திருக்கின்றன. எமர்ஜென்சி காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகினர் மிகுந்த துன்பப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் முக்கியமானவர் இன்று நம்மை நாட்டின் முதலமைச்சராக இருக்கும் அன்புக்குரிய அண்ணன் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். அவள் வாங்க வேண்டிய மரண அடியை சிட்டி பாபு என்கிற அமைச்சராக இருந்தவர், மன்னிக்க வேண்டும், மேயராக இருந்தவர், அந்த மரண அடியை அவள் வாங்கியதால் சிட்டி பாபு இறந்தார். அந்த அடியை மட்டும் அண்ணன் ஸ்டாலின் வாங்கியிருந்தால் இன்றோடு நம்மோடு வாழ்ந்திருக்க முடியாது, இந்த உயிரோடையே இருந்திருக்க முடியாது அவரால். இரண்டாவதாக நம்ம ஒன்று யோசிக்க வேண்டும். இன்னைக்கு கலைஞர் நம்மளோட இல்லை. கலைஞர் என்னை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும் சொந்தமானவர் கிடையாது. தமிழக மக்கள் அனைவருக்கும் சொந்தமானவர். தமிழக மக்கள் பெருந்தலைவர் காமராஜர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், டாக்டர் அப்துல் கலாம் இவர்கள் பாரத் ரத்னா விருதை பெற்ற போது எந்த அளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பார்களோ, நிச்சயமாக கலைஞர் அவர்களுக்கும் அந்த விருது வழங்கப்பட்டால் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள். கலைஞர் தமிழ்நாட்டின் பொது சொத்து. இதை நான் ஏன் கூறுகிறேன் என்றால், இதை எல்லா கட்சிகளும், எதிர்கட்சிகள் அனைவரும் சேர்ந்து பாரத பிரதமரிடம் அவருக்கு விருது வழங்க வேண்டும் என்று முறையிட வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுதல். ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மரணம் அடைந்ததை தொடர்ந்து ஜானகி அம்மையார் முதலமைச்சராக பதவியேற்றார். அந்த சமயத்தில் மத்திய அரசு அவருக்கு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பாரத் ரத்னா விருது வழங்குவதாக அறிவித்தது. அதை கேள்விப்பட்டவுடன் ஜானகி அம்மாருக்கு முதலாக தொலைபேசி மூலம் வாழ்த்து கூறியவர் டாக்டர் கலைஞர் என்பதுதான் உண்மை. அதற்கு சாட்சி அந்த சமயத்தில் நான் ஜானகி அம்மையார் அவர்களோடு இருந்தேன். வேண்டுதல் என்று கூறிக்கொள்கி இக்காணொலியை முடித்துக் கொள்கிறேன். முதல்வனாயும் ஆகுக.
உமது நெத்தியில் ஒரு கண் காட்டிய போதிலும் உமது உடம்பெல்லாம் கண்ணாக்கி துட்ட போதிலும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் சிறப்பினும் குற்றம்